ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கண்ணாடி போல் பிரதிபலிக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எல்லாம் இழந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது. சந்தோஷம் என்று நினைச்சுக்கோ. எல்லாமே சந்தோஷமான சூழலாக உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லையே. செல்வமே, இன்னும் 3 தினங்கள் மட்டும் பொறுத்திரு. இன்னும் 3 தினங்கள் மட்டும் பொறுத்திரு தங்கமே. உனக்கு முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது. என் செல்வமே, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே சாய்வதற்குள் பல சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததும் எழுந்ததும் வரலாறு தானே. நல்லதையே நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயம் நல்லதாகத்தானே இருக்கும். நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது, உன்னுடைய மனதுதான் தீர்மானிக்கணும். பல பேரிடம் நீ நிறைய கற்றுக்கொள்கிறாய், ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்து விடுகிறாய். சரி, விட்டு விடு. தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதையே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல மனிதன். அத்தகைய மனம் என் பிள்ளையான உனக்கு உண்டு. உன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அங்குதான் உயர்ந்து நிற்கிறாய். அப்படிப்பட்ட உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அப்படி மனம் கொண்ட உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒவ்வொரு நிமிடமும் வெற்றியை தரும் நாளாக அமையப் போகிறது. இந்த சாயி இருக்கும்போது என்ன குறை வரப்போகுது? ஒன்றும் குறைவே இருக்காது தங்கமே. நிச்சயமாக இன்னும் 3 நாட்களில் 3 முத்தான செய்திகள் கேட்கப் போகிறாய். உன் மனம் குளிரப் போகிறது. பொறுத்திருந்துதான் பாரு. நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவ யாரும் இல்லை, அப்படித்தான். யாருக்கு உண்மையாக நீ இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீயாகத்தான் இருக்கிறாய். உண்மைதானே? நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்கவில்லை, அப்படித்தானே நினைக்கிறாய். நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு. நீயாக இரு. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் நிச்சயமாக நீ தொட்டு விடுவாய். இதில் எந்த வித சந்தேகம் இல்லை. ஓடும் நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய். தீயவை தானாக குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடி சென்று உதவுபவர்களுக்கே பழியும் பாவம் நிறைய சேர்கிறது. நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளில் நீ தேடுவது தீர்வை அல்ல, உனக்கு சாதகமான பதிலையும் சூழ்நிலை மட்டும்தான். அடுத்த நிலையை அடைய முயற்சி செய் தங்கமே. அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யக்கூடாது என்று உன் எதிரிக்கு சொல். வாழ வழியில்லை என்று மட்டும் புலம்பாதை. நீ பயணித்து கொண்டிருப்பது தான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு. உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. நல்லதே நடக்கும் தங்கமே. கவலையே படாதே. தொலைந்தும் போகாமல் தொந்தரவும் இல்லாமல் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்று முடிகிறது. ஒரு காலத்தில் நீ கொண்டாடிய உறவுகள் உண்மை புரிகிறதா? என்னிடம் மௌனமாக பேசு, ஆனால் உன்னை சுற்றி உள்ளவங்களுடன் கவனமாக பேசு. வலிக்கும், ஆனால் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் நீ வாழணும், அவ்வளவுதான். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உன்னை வாழ வைக்காது. தைரியமும் நம்பிக்கையுமே தடைகளை தகர்த்து சவால்களை முறியடித்து உன்னை வாழ வைக்கும் தங்கமே. வாழ்க்கையை கொஞ்சம் தனிமையாகவும் வாழ பழகிக்கோ. என்னால் உன்னோடு இருப்பவர் என்று காற்றில் மறைந்து போவார்கள் என்று யாருக்குமே தெரியாது. வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியோடு இரு. எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே. ஏன்னா தேவையான அனைத்தும் நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே. எதிர்காலத்தை சரியாக கணிக்க வேண்டும்னா அதை நீதான் உருவாக்கணும். நாளைய மழை அறியும் எறும்பாய் இருக்கணும். நேற்றைய மழைக்கு இன்று குடைபிடிக்கும் காளானாக இருக்கக்கூடாது. முடியாது என்று எதையும் விட்டு விடாதே. முயற்சி செய், நிச்சயம் முடியும். லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்கவே கூடாது தங்கமே. நீ பிறக்கும் போதே எதையும் கற்றுக்கிட்டு பிறப்பதில்லை. சில வழிகளையும் அவமானங்களையும் தொட்டு தழுவிய பிறகுதான் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறாய். அது மனிதனாக இருந்தால் கூட சரி. உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை
எப்படி சொல்வது? நீ மனிதனாக மாறு. உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். அவற்றையெல்லாம் நீ வருத்தப்பட்டால் விழுந்து விடுவாய். விமர்சனங்கள் மீது ஏறி மிதித்து நிமிர்ந்து நெல். காலம் மாறும், முயற்சி கை கொடுக்கும். அந்த முயற்சி கை கொடுக்கும்போது உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே. என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய சொல் என்னால் முடியும் என்று. போனதை நினைத்து கவலைப்படாதே, வருவதை நினைத்து பயம் கொள்ளாதே. கடந்த காலத்தை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதிர்காலத்தை என் கைகளில் விட்டுவிடு. நிகழ்காலத்தை சந்தோஷமாக அனுபவித்து விடு. பிரச்சனை அல்லாத வாழ்வை கேட்காதே. கண்டிப்பாக என்னால் அதை தர முடியாது. பிரச்சனையை எதிர்கொள்ளும் சக்தியை கேள். நிச்சயம் நான் எப்போதும் உனக்கு சக்தியாக இருப்பேன் தங்கமே. என் செல்வமே, கடலில் இருக்கிற அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதுபோல் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காது, நீ அனுமதித்தால் தவிர. இது போன்ற சூழ்நிலையில் ஒருவரை உயர்த்தி பிடிக்கிற ஒரே ஆள் அவரோட மனசு மட்டும்தான். தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை. துணிவும் முயற்சியும் தான் வெற்றியோட முதல் படி. வளர்ந்தால்தான் செடி அழகு, நகர்ந்தால்தான் நதி அழகு, முயன்றால்தான் அது உன்னழகு. என்ன மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்வன் மட்டும்தான் மனிதன், முழு மனிதன். எனவே ஆத்திரப்படாதே, அவசரப்படாதே, பயப்படாதே, தனித்திருக்காதே. கொஞ்சம் நிதானத்தை கையில் எடு. உன் மனதை தயார்படுத்துவதில்தான் உன்னுடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா? நடக்கும்போது கால் வலிக்கத்தான் செய்யும். சற்று உட்கார்ந்திருந்தால் கூட வலி போகும். துன்பங்களை நினைத்தால் மேலும் துன்பம் தான் ஏற்படும். சற்று மனசை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில் தான் உள்ளது. சில நேரம் உடைந்து போவது கூட புதிய புதிய மாற்றங்களை உருவாக்கத்தான். கவலை கொள்ளாதே. உடைந்த கண்ணாடி உன் பிம்பங்களை காட்டிடும் ஆயிரமாக. இனி பார் தங்கமி, இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய். நீ என் இடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகுது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் இனி பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். நீ எழும்பி மிக மிக பிரகாசமாக பிரகாசிக்கப் போகிறாய். உன் துக்கம் இனி சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகிறபடி இனி உனக்கு நடக்கும். நான் உன்னோடு தானே இருக்கிறேன். உன்னோடு தானே தங்கமே இருக்கிறேன். கவலையே படாதே, கவலையே படாதே. மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைத்து விட்டது. இன்று 3 நாட்களில் நீ நினைத்தது அப்படியே நடக்கப் போகிறது. நல்ல செய்தி கேட்கப் போகிறாய். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.